வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. குருவின் திருவடி சரணம், குருவின் மலரடி போற்றி. இப்போ நம்ம மதிய அமர்வில் முதல்ல என்ன பார்த்துங்க, சஞ்சித கர்மத்தை போக்கக்கூடிய தவமான துரியாதீத தவ விளக்கத்தை பார்த்தோம். அதுக்கு தவம் சென்று இப்போ பார்க்க போகிற 2 தவங்களுக்கும் விளக்கங்கள் மட்டும். நிறைய விளக்கங்கள் கிடைக்கும். தவம் நீங்கள் நிறைய பண்ணுவீங்க இல்லையா மன்றங்கள்ல, அதனால விளக்கங்கள் மட்டும் நம்ம கேட்க போகிறோம். இந்த சஞ்சித கர்மம் சொல்கிறோம். நம்ம முன்வினை பதிவு இல்லையா, முன்னோர்களால் அது 7 தலைமுறை எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அது மூலிமா வரக்கூடியது. அது எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த பதிவு வரணும்னு நிர்ணயம் பண்ணுறது யாருங்க? நம்முடைய கோள்கள் தான், நம்முடைய ஆட்சி செய்யக்கூடிய கோள்கள் தான். சாமிஜி அதனால தான் எடுத்த உடனே முதல் அகத்தாய்வில் பஞ்சேந்திரிய தவமும் உடனே என்ன பண்ணாங்க, பஞ்சபூத நவக்கிரக தவம். பஞ்சபூத நவக்கிரக தவத்தை ஒரு வித்தியாசமான கோலத்தில் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டா உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம செய்கிற முதல் வேலை என்ன செய்வோம்? ஏன் இப்படி நமக்கு மாற்றி மாற்றி கஷ்டம் வந்துட்டே இருக்குதுன்னு என்ன செய்வோம்? சாமி மட்டும் தான் கும்பிடுவீங்களா? ரொம்ப நல்லவங்க நீங்கள். ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு என்னப்பா இந்த பையனுக்கு மேலே மேலே அடி மேலே அடி விழுது, எடுத்துன்னு போய் ஜாதகத்தை பார்க்கலாம்ப்பா இல்லையா? அப்போது ஒரு நல்லது நடக்கணும்னால என்னது எடுத்துகிட்டு போகிறோம்? ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகிறோம். கெட்டது நடந்தாலும் என்ன பண்ணுறோம்? ஜாதகத்தை. ஜாதகம் உண்மையா பொய்யா? உண்மை தானே. ஏன் உண்மைன்னு இந்த அளவுக்கு ஆணித்தரமாக சொல்கிறோம் தெரியுங்களா? ஆயக்கலைகள் 64, அதில் ஜோதிடமும் ஒரு கலை. 64 கலைக்கு தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆதிசித்தன் சிவன். சிவன் கொடுத்த கலை தவறாக இருக்குமா? ஜாதகம் பொய்யல்ல, அதை கணிப்பவர்கள் உண்மையானவர்களாக இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? ஜோதிடம் என்பது ஒரு பெரிய ஒரு கலை, அது ஒரு கணித கலை கூட சொல்லலாம். நிறைய அதுக்கு படிச்சிருக்கணும். நாம் என்ன செய்கிறோம்? நல்லது நடந்தா அப்பா ஒரு 10 சேலை ஒட்டுக்க வாங்கி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. ஏன் எனக்கு நிறைய இருக்குது, எதுக்கு 10 சேலை? 2 இருந்தால் போதும்னு வருவோமா? அந்த மனுஷன் வாங்கி கொடுக்கும்போதே வாங்கிக்கினா தான் உண்டு. ஏதோ மனசு மாறி ஏதோ மைண்ட் ஏதோ முடிஞ்சு போச்சு, ஏதோ சந்தோஷத்தில் வாங்கி தராரு, சட்டுன்னு வாங்கி வச்சுப்போம். தீபாவளிக்கு ஒன்று, பொங்கலுக்கு ஒன்று, அது ஒன்று வாங்கி வச்சுப்போம். அதுவே நமக்கு கஷ்டம் வந்துட்டா, இன்னைக்கு நமக்கு நேரம் நல்லா இருக்குப்பா, கடவுள் கண்ணை தந்துட்டான், திடீர்னு இந்த மனுஷன் 10 சேலை வாங்கி தரேன். கஷ்டம் வந்துட்டா இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லை அப்படிலாம் நம்ம திட்டுறோம். அப்போ ஜோதிடம் என்பது ரொம்ப உண்மைன்றதுக்காக சொல்கிறோம். அதை கரெக்டாக கணிக்கணும். இந்த பஞ்சபூத நவர்த்தத்துக்கும் ஜோதிடத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. சாமிஜி சும்மா ஒன்றும் கொடுத்துடலை. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்தது, இந்த கிரகங்கள்லாம் எப்படி செயல்பட்டுது. நாம் என்ன சொல்கிறோம்? தேவர்கள்னு சொல்கிறோம். தேவலோகம்னு மேலே இருக்குது. நம்ம இறந்தா சொர்க்கம், நரகம், தேவர்கள், அசுரர்கள்லாம் நம்ம படிச்சிருக்கோம் புராணத்தில். முதல்ல நம்ம இதை புரிஞ்சுக்கணும். தேவர்கள், அசுரர்கள் எல்லாமே நமக்குள்ளதான் இருக்கு. தேவர்கள்னா யாருன்னா, நம்ம முற்காலத்துல 3 யுகங்கள், கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், 4 யுகம் இருக்கு. இப்ப நம்ம இருக்கிறது கலியுகம். இந்த 3 யுகங்கள்ல யாரெல்லாம் தேவர்கள்னு அழைக்கப்பட்டாங்க தெரியுமா? அங்க அப்ப வாழ்ந்த மக்களுக்கு எல்லாருக்குமே தேவர்கள்னு பேர். கலியுகத்துல மனிதர்கள்னு சொல்றோம். அப்ப கலியுகத்துல, அப்ப 3 யுகத்துல தேவர்கள்னு யாரெல்லாம் அழைக்கப்பட்டாங்களோ, அப்ப கலியுகத்துல யார் அவங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ஒரு குருவை அடைந்து தவம் செய்து அன்பும் கருணையுமா இருக்காங்களோ அவங்கெல்லாம் தேவர்கள். அந்த தேவர்களை தான் இப்ப மனிதர்கள், மகான்கள்னு அழைக்கிறோம் கலியுகத்துல. புரியுதுங்களா? 3 யுகத்துல யாரெல்லாம் தேவர்கள்னு அழைக்கப்பட்டாங்களோ அவங்கெல்லாம் கலியுகத்துல நம்ம என்ன பண்றோம்? மகான்கள், யோகிகள், ஞானிகள்னு அழைக்கிறோம். ஒன்றும் வித்தியாசம் தான், பேர் தான் வித்தியாசப்பட்டு. ஒரு காலத்துல எப்படி இருந்ததுன்னா, இந்த கிரகங்களுடைய நிலை எப்படி இருந்தது அப்படின்னா, நவகிரகங்களுடைய நிலை எப்படி இருந்ததுன்னா, இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? என் கிரகச்சாரம் எனக்கு வந்து குருதசை வந்துச்சு, 7.5 சனி, சனி பயிற்சி வேற இப்போதான் போச்சு, எனக்கு 7.5 சனிப்பா அப்படின்லாம் சொல்றோம். இப்போ இந்த சனியெல்லாம் ஆட்சி செய்து இல்லையா? ஒரு காலத்துல எப்படி இருந்ததுன்னா, சிவனும் பிரம்மாவும் சேர்ந்து இந்தந்த நேரத்துல இவங்களுக்கு இந்தந்த தசாபுத்தி, இந்தந்த பிரச்சனைகள் வரணும்னு நிர்ணயம் பண்ணி யார் கையில் கொடுத்துருவாங்க. அதை சூப்பர்வைஸ் பண்ற வேலை மட்டும்தான் இந்த கிரகங்கள் செஞ்சுது. 3 யுகங்கள்ல நடந்தது சொல்றோம். 3 யுகத்துல அவங்க வேலை என்னவா இருந்தது? இவங்களுக்கு கரெக்டா சனி தசையில இந்த அடிபட்டுதா, குரு தசையில மேற்படிப்பு படிச்சாங்களா, சுக்கிர தசையில கல்யாணம் நடந்ததா, இப்படின்னு
பார்க்கக்கூடிய வேலையை மட்டும்தான் இந்த கிரகங்கள் செஞ்சுட்டு இருக்குது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹெட் யாரா இருந்தாங்க? சிவனும் பிரம்மாவுமா இருந்தாங்க. அப்படிதான் இருந்தது ஒரு காலத்துல. அது என்ன ஆச்சுன்னா, அப்படி அந்த காலகட்டங்கள்ல அப்படி நடந்துட்டு இருக்கும்போது காலப முனிவர்னு ஒரு முனிவர் இருந்தார். அந்த காலப முனிவர் என்ன பண்ணார்னா, முக்காலமும் தெரியும் அவருக்கு. நிகழ்காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூணையுமே சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த ஒரு தவசீலராக இருந்தார். அந்த காலப முனிவர் எல்லாருக்கும் முக்காலத்தையும் சொல்லிட்டு இருந்தார். முக்காலம் உனக்கு என்ன நடக்க போகுது, உனக்கு ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது, இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு வாட்டி அவர் முன்னாடி ஒரு வயசான ஒரு நல்ல ஒரு பழுத்த பழமா ஒரு ரிஷி மாதிரி ஒருத்தர் வந்தார். வந்துட்டு அவர் என்ன சொன்னாரு, காலப முனிவரே, நீங்க எல்லாருக்கும் முக்காலத்தையும் சொல்றீங்க, உங்களுக்கு எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது தெரியுமான்னு கேட்டார். கேட்டுட்டு எனக்கு என்ன நடக்க போதா அப்படின்னு யோசிச்சுட்டு இப்படி நிமிந்து பார்த்தா அவர் ஆளை காணும். அவர் வந்தது யாருன்னா காலன் தான் வந்தான். காலனே இந்த காலப முனிவருக்கு என்னாச்சு, இப்போ சொல்ல 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 தனக்கு எல்லாம் தெரியுதுன்ற தன்முனைப்பு வந்துச்சு. இந்த தன்முனைப்பு அடைக்கிறதுக்கு காலனே என்ன பண்ணா, அவர் முன்னாடி தோன்றி, எல்லாருக்கும் நீங்க எல்லாத்தையும் கணிச்சு சொல்றீங்களே, உங்களுக்கு ஒன்று நடக்க போகுதுன்னு தெரியுமான்னு கேட்டு மறைஞ்சு போயிட்டார். எப்படி இருக்கும் இவருக்கு? உடனே இவருக்கு என்ன வந்தது, அது சொன்ன மாதிரி எல்லாருக்கும் நம்ம சொல்கிறோமே, நமக்கு என்ன வரப்போது நம்ம தெரிஞ்சுக்கணும்னு என்ன பண்ணார், ஆழ்ந்து தவம் செஞ்சார். தவம் செஞ்ச உடனே அவருக்கு தெரிஞ்சு போச்சு, அவருக்கு என்ன வரப்போகுதுன்னா, அவருக்கு தொழுநோய் தாக்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. பாருங்க, அவர் எல்லாருக்கும் சொன்னார், அவருக்கே தொழுநோய் வரப்போகுதுன்னு. அந்த காலத்தில் தொழுநோய் தீர்க்க முடியாத வியாதி. அவர் யோசிச்சாரு, நமக்கு எதிர்காலத்தில் இந்த தசா புத்தியில் தொழுநோய் வரப்போகுதுன்றது நிர்ணயம் ஆயிடுச்சு. இந்த தொழுநோயை வந்துருச்சான்னு கரெக்டாக பார்க்க போகிறது யாரு? நவகிரகங்கள் தானே. நம்ம ஏன் கொடுத்தவங்க கொடுத்துட்டாங்க, அதை ரூல் பண்ண போகிறது நவகிரகங்கள் தானே. இப்போ மேனேஜர், இப்போ எம்டி இருக்காருன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், டைரெக்டாக போய் மேனேஜர் தானே நமக்கு சம்பளம் கொடுக்குறாரு. எம்டி வந்து டைரெக்டாக உன்னை பார்த்து கொடுக்க போகிறதில்ல. மேனேஜரை காக்கா பிடிச்சி நமக்கு இந்த தொழுநோய் வராமல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விந்திய மலை சாரில் போய் கடுமையாக தவம் செய்கிறார். கடுமையாக தவம் பண்ண உடனே என்னாச்சுங்க, மேனேஜருக்கு என்னாச்சு, ஒரே சந்தோஷமாயிடுச்சு. அடடா, எல்லாரும் எம்டியை கும்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஜிஎம் வணங்குவாங்க, இவங்க டைரெக்டாக வந்து சாதாரண மேனேஜர் என்ன இப்படி வருந்தி வருந்தி வணங்குறானேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, இனிமேல் உனக்கு தொழுநோய் வராதுன்னு என்ன பண்ணிட்டாங்க, இந்த 9 கிரகங்கள் நாங்கள் பார்த்துக்கிறோம், உனக்கு தொழுநோய் வராமன்ட்டாங்க. விஷயம் யாருக்கு போச்சு, மேனேஜர் சொன்னதுக்கு எம்டிக்கு போகாமல் இருக்குமா? ஏன் அந்த ஆளுக்கு இந்த சஸ்பென்ஷன் கொடுக்கலன்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி அவர் என்ன பண்ணாங்க, எம்டிலாம் சேர்ந்து பிரம்மாவுக்கு கோவம் வந்து, எங்களுக்கு தெரியாமல் நீ இந்த வேலையை செஞ்சதால யாருக்கு நீ வராதுன்னு சொன்னீங்களோ அந்த தொழுநோய் உங்கள் 9 பேருக்கு வரட்டும்ட்டாங்க. நீங்கள் தானே தடுத்தீங்க, நீங்களும் அனுபவிங்க, அவருக்கு வரதை அவர் தானே அனுபவிக்கக்கூடாது, நீங்கள் அனுபவிங்கன்ட்டாங்க. அப்போ தான் இந்த கிரகங்களுக்கு ஒரு புரிதல் வந்தது, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, என்னதான் இருந்தாலும் நம்ம தலைமையை கேட்காம நம்ம இந்த மாதிரி முடிவு எடுத்துருக்கக்கூடாதுன்னு சொல்லி பிரம்மா கிட்ட காலில் விழுந்து வணங்கி அழுகுறாங்க. பரிகாரம் கேட்குறாங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், உணர்ச்சி வசப்பட்டு புகழுக்கு மயங்கி பண்ணிட்டோம், நீங்கள் ஏதாவது ரெமெடி சொல்லுங்கன்னு கேட்ட உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, நீங்கள் வர்றது நிச்சயம், வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், 12 ஞாயிற்றுக்கிழமை இங்கேருந்து போனீங்கன்னா திருமங்கலக்குடின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே பிராணநாதர் மங்களநாயகின்னு ஈஸ்வரனும் பார்வதியும் அங்கே இருக்கிறாங்க. அவங்கள நோக்கி கடுமையாக தவம் இருங்க. 6 நாளும் உண்ணா நோன்பு இருக்கணும். வாரத்தில் 7 நாள் இருக்கு, 6 நாள் உண்ணா நோன்பு இருந்து 7வது நாள் ஒவ்வொரு 12 ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுக்கணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை முடியல மறுநாள் திங்கக்கிழமை வரும் இல்லையா, திங்கக்கிழமையில சூரியன் உதயமாகி 7 நாழிகைக்குள்ள எருக்க எல்லையில ஒரு பிடி தைலத்தை வச்சு நீங்க சாப்பிடணும். 6 நாள் சாப்பிடக்கூடாது, உண்ணா நோன்பு மௌனம் இருக்கணும். மௌன விரதம் இருந்து 7வது நாளான சூரியன் அஸ்தமனமாகி திங்கக்கிழமையில சூரியன் உதயமாகி 7 நாழிகைக்குள்ள எருக்க இலையில தைலத்தை வச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய இந்த தொழுநோயிலேருந்து நீங்கள் காப்பாற்றி தப்பிச்சுக்க முடியும்னு உங்களுக்கு ரெமெடி அவர் இது சொல்கிறார். அறிவுரை சொன்னோடனே இவங்க என்ன பண்ணுவாங்க இல்லையா, உடனே ஓடி போய் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த 9 பேரும் அவர் சொன்ன மாதிரியே பிரம்மதேவன் சொன்ன மாதிரி இந்த விரதத்தை மேற்கொண்டு அந்த தொழுநோயிலேருந்து என்ன பண்ணாங்க, மீண்டு வந்ததாக சொல்லப்படும். மீண்டு வந்த உடனே அந்த 12 வாரம் அவங்க இருந்த தவத்துக்கு மெச்சி அந்த பிராணநாதர் அவருக்கு அவங்க கண்ணு முன்னாடி தோன்றி என்ன பண்ணாரு, இனிமேல் நீங்கள் சூப்பர்வைசர் வேலை பார்க்க வேண்டாம், நீங்களும் என்னவா இருக்கலாம், எம்டியாவே இருக்கலாம், ஏன்னா நீங்கள் செஞ்ச தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்டதால இனிமேல் நாங்கள் நிர்ணயம் பண்ணதை நீங்கள் சரி, நீங்கள் யார் யாருக்கு என்னென்ன எந்தெந்த நேரத்தில் பண்ணமோ
நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லி பொறுப்பு என்ன பண்ணிட்டாங்க, டோட்டலாக அவங்கக்கிட்டேயே கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து தான் இந்த நவகிரகங்களுக்கு என்ன இருக்குங்க, அவ்வளோ பவர் இருக்கு. அவ்வளோ பவர் இருந்தாலும் ஒருத்தருக்கு 7.5 சனின்னா ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் இன்னொருத்தருக்கு என்ன இருக்குது, எல்லாருக்கும் 7.5 சனி மோசமாக இருக்குது இல்லை. யார் யாருக்கு எந்தெந்த அவங்களோட வினை பயனுக்கு ஏற்ற மாதிரி, சஞ்சித கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த பலன்களை என்ன பண்ணுறது, அது கொடுத்து கொண்டு தான் இருக்குது. அப்போ என்ன இதில் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜாதகம் என்பது ரொம்ப உண்மை, பொய்யே கிடையாது. எதற்காக, ஏன் அப்படி சொல்கிறோன்னா, பாரத போர் நடந்தது. ஏன் இந்த ஜாதகத்தை 100% எல்லாராலையும் கணிக்க முடியும்? ஒருத்தரால் ஒருத்தருடைய ஜாதகம் சொல்கிறப்ப நீங்கள் அதில் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, ஜனனி ஜென்ம ஜன்மானாம் வரதே குல சம்பந்தாம் போட்டிருப்பாங்க. இது ஒரு குத்து மதிப்பான ஜாதகம். அந்த சமஸ்கிருத வார்த்தைக்கு அர்த்தம்னா இது 100% இல்லைன்றதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் தான் அந்த வேர்டு. தோராயமாக கணிக்கப்பட்டதுன்றது தான் அந்த சமஸ்கிருதத்துக்கு அர்த்தம். இது என்ன நடக்குது அப்படின்னா, ஏன் இது இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக போக முடியுதுன்னா, மகாபாரத போர் நடந்தது, எல்லாருக்கும் தெரியும். போர் முடிவில் என்னாச்சுன்னா, போர் நடந்துகிட்டே இருக்குது. கர்ணன் இறந்து போயிட்டான். கர்ணன் கதை எல்லாருக்கும் தெரியும். கர்ணன் இறந்து போனானா, பாரத போரில் கர்ணன் இறந்த உடனேயே குந்தி என்ன பண்ணான், கர்ணனை மடியில் போட்டுட்டு மகனே மகனேன்னு பயங்கரமாக கத்துறாங்க. பஞ்சபாண்டவர்களுக்கு ஒரு சந்தேகம், என்னடா இது 5 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க, நம்ம 5 பேரும் நல்லா தானே இருக்கோம், அம்மா யாரை மகனே மகனேன்னு கத்துறாங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லி எல்லாரும் ஓடி வராங்க. ஓடி வந்தால் இந்த என்ன பண்ணுறாங்க, கர்ணனை மடியில் போட்டுட்டு கத்திட்டு இருக்காங்க. ஏன் அப்படி கத்துனாங்க தெரியுமா? அவங்க பையன் தெரியும் ஏன் போர்க்களத்தில் கத்துனாங்க. வரம் வாங்கிட்டாங்க. என்னன்னா, அர்ஜுனன் மேலே நாகாசுரத்தை ஒரு தடவைக்கு மேலே பிரயோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, பிரயோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு வரம் கொடுப்பாரு அவர். அதுக்கு பதிலாக அவர் என்ன சொல்கிறாரு, நீ இப்போ வேண்டாம், பாரத போரில் சப்போஸ் மகாபாரத போரில் நான் இறந்துட்டேன்னா, இத்தனை நாளாக நான் அனாதை யாரும் இல்லாதவன் தெரிஞ்சுக்கணும், இறந்த அப்புறமாவது உன்னுடைய மகன்றதை எனக்கு சொல்லுன்னு அவர் பதிலுக்கு ஒரு வரம் கேட்டார். அந்த வரத்தின் காரணமாக குந்தி என்ன பண்ணாங்க, கர்ணனை மடியில் போட்டுட்டு கதறாங்க, ரொம்ப அழுகுறாங்க. அழுத உடனே 5 பேர் அவங்க வந்துட்டாங்க. வந்து பார்த்தா இந்த அம்மா அழுதுட்டுருக்குறாங்க. அப்போ அர்ஜுனனும் தர்மரும் கேட்குறாங்க, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா, 5 பேர் நாங்கள் உயிரோடு இருக்கோம், எதிரியை போய் மடியில் போட்டுட்டு மகனே மகனேன்னு அழுவுறியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, இல்லைடா அவங்க 5 பேருக்கு மூத்தவன் இவன் தான் அவங்க அண்ணன் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனேயே வந்தது கோபம். அர்ஜுனனுக்கும் தர்மருக்கும் பயங்கர கோபம் வந்து, இவ்வளோ பெரிய விஷயத்த இத்தனை வருட காலமாக நீ மனசில் போட்டு வச்சிருந்தியே, நீ சாதாரண மனசு இல்லை, உன் மனசு மேலே 10 யானையை வச்சு மெரிச்சாலும் தகுன்னாங்க. அப்பேற்பட்ட கல் மனசு உனக்கு, எங்கள் கூட பிறந்தவனே எங்களை எதிரியாக நிற்க வச்சு எங்கள் கையாலேயே கொன்ன வச்சுட்டியே, அதனால் உனக்கு ஒரு சாபம் தரேன். இது உனக்கு மட்டும் இல்லை, பொம்பளை சமூகத்துக்கே பெண்களாக பிறந்த எல்லாருக்கும் இது சாபம். நாங்களா சாபம் தெரியுங்களா, இனி உனக்கு மட்டும் இல்லை, எந்த பெண்ணுக்கும் மனசுல ரகசியமே தங்கக்கூடாது. அதனால தாங்க நமக்குலாம் என்ன வச்சுங்க, எங்களுக்கெல்லாம் எங்ககிட்ட ஒரு ரகசியம் சொன்னீங்கன்னா அது எப்படி தெரியும், யாருக்கிட்டையும் சொல்லாதப்பா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன், உங்ககிட்ட மட்டும்தான்ப்பா சொல்கிறேன், நீ யாருக்கிட்டையும் சொல்லாதப்பா சொல்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க, இது லேடிஸோட குறைபாடு. எல்லாரும் வீட்டில் என்ன சொல்கிறாங்க, ஆம்பளைங்க உங்ககிட்ட சொன்னால் ஊருக்கே டமாரா அடிச்சுட்டு வேண்டாம். இது எங்கள் மேலே மிஸ்டேக்கே இல்லை. அது தர்மரும் அர்ஜுனரும் சேர்ந்து மகாபாரத போர் நடக்கும்போதே சாபம் கொடுத்தது. உனக்கு மட்டும் இல்லை, எந்த பொண்ணுக்கும் இன்னைக்கு எந்த பெண்மைக்கும் மனசில் ரகசியம் தங்கக்கூடாதுன்னு சாபம் கொடுத்தாங்க. இது கொடுத்துட்டே இருக்கும்போதே என்ன பண்ணான் சகாதேவன், இந்த கேள்விப்பட்ட உடனே ஆத்திரத்தில் ஓடி போய், சகாதேவன் யாருங்க, எதில் சிறந்தவன், ஜாதகத்துக்கே மூலம் சகாதேவன் தான். அவன் என்ன பண்ணான், மொத்த ஜாதக ஓலைச்சுவடிகளுக்கு கொண்டு போய் ஒரு ஆற்றங்கரையில் போட்டு எரிச்சான். இந்த எரிக்கிறது யாருக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம கிருஷ்ண பரமாத்மாவுக்கு எரிக்கிறது தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு, வேகமாக போகிறாருங்க. போயிட்டு ஏன்பா இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு கடகடன்னு அணைச்சி கொஞ்சம் ஓலைச்சுவடிகளை அவர் காப்பாற்றினார். அப்படி எரிஞ்சதில் காப்பாற்றி அணைச்சி எடுத்தார் பார்த்தீங்களா, அந்த ஓலைச்சுவடிகளை வச்சுட்டு தான் இன்றைக்கி எல்லாரும் என்ன பண்ணுறோம், ஜாதகம் பார்த்துட்ருக்குறோம். முழுசாக இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். முக்கியம் நிறைய எரிஞ்சு போச்சு, பாதியை காப்பாற்றி எரிச்சார். ஏன் இப்படி பண்ணுறானுன்னா அவர் ஒரே புலம்புறான். எப்போ ஒரு ஜோதிடனால தனக்கு எங்களுக்கு மூத்தவன், நான் பெரிய ஜோதிடத்தில் நிபுணன் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, எங்களில் மூத்தவன் ஒருத்தன் இருக்கான்னு எப்போ என்னால் கணிக்க முடியும், நான் சரியான ஜோதிடனா, என்னாலேயே முடியலன்னு போது இதுக்கப்புறம் வரவங்கள என்ன பண்ணுவாங்க, இதை
சரியா பிரயோகம் பண்ண மாட்டாங்க. இனி இந்த ஜோதிட கலையே இருக்கக்கூடாதுன்னு தான் எரிச்சேன் அப்படின்னாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் உன்னை நினைவுபடுத்துறார். கதையாக சொல்கிறேன் நான், ஏன்னா இதுக்கு அதுக்கப்புறம் ஃபுல்லாக சயின்ஸாக பார்க்க போகிறோம். அதனால சொல்கிறேன். இதுக்குள்ள ஒரு கதையை அவர் சொல்றாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பாண்டு, பஞ்ச பாண்டவர்களுடைய அப்பா பாண்டு இறந்து போயிட்டான். அவர் பெரிய தவசீலர் பாண்டு, ஆனால் நோயாளி. அவர் காட்டில் அவர் இறந்து போகும்போது காட்டில் வனவாசத்தில் இருக்கிறாங்க. அப்போ இறக்க ஒரு தருவாயில் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இறந்த உடனே என்னை 5 கூறா போட்டு நீங்கள் 5 பேரும் சாப்பிட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு முக்காலமும் தெரிய ஆரம்பிக்கும்னு. யாராவது அப்பாவை சாப்பிடுவாங்களா வெட்டி? அந்த மாதிரி மனசு வருமா? மனசு வரல. அவர் ஏதோ ஆதங்கத்தில் சொல்கிறாருன்னு சொல்லி என்ன பண்ணாங்க எல்லாரும், அதெல்லாம் தப்புன்னு சொல்லி, அவர் ராஜா இல்லையா, ராஜாக்கெல்லாம் அந்த காலத்தில் சந்தனக்கட்டையில் தான் எரிப்பாங்க. காட்டில் போய் சந்தனக்கட்டை போய் எடுத்துகிட்டு வரணும். இந்த இறந்த உடம்பை விட்டுட்டு போனால் என்ன பண்ணும், கரடி நரி நாய் எல்லாம் சாப்பிட்டுடும், ஓனா எல்லாம் சாப்பிட்டுடும். இதை ஒருத்தர் காவல் விடலான்னு சொல்லிட்டு காவலுக்கு விட்டுட்டு 4 பேர் மட்டும் போனாங்க. யாரை தெரியுமா காவலுக்கு விட்டு போனாங்க? சகாதேவனை காவலுக்கு விட்டுட்டு இவங்க 4 பேரும் போயிட்டாங்க. கூட யார் போனா தெரியுமா? நம்ம கிருஷ்ணர் போல போய் காட்டில் என்ன பண்ணாங்க, சந்தனக்கட்டையெல்லாம் எல்லாம் கலெக்ட் பண்ணி தலையில வச்சுட்டு வராங்க. இவர் இங்கே உட்கார்ந்துருக்கிறாரு, அப்பாவை பார்த்துட்டே இருந்தார். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. உண்மையாகவே அப்பாவை வெட்டி சாப்பிட்டா ஞாபகம் முக்காலமும் வந்துடுமா, உண்மையாகவே வந்துடுமான்னு இவருக்குள்ள மனசுக்குள்ளே கேள்வி எழுதிட்டே இருந்ததுங்க. இவர் பார்த்தாரு, உடம்பு தானே வெட்டி சாப்பிடக்கூடாது, ஏதாவது ஒன்று சாப்பிட்டா கூட அது வருதான் நம்ம டெஸ்ட் பண்ணல. என்ன பண்ணாரு, அப்பாவோட சுண்டு விரலை வெட்டி சாப்பிட்டார். சாப்பிட்டுட்டு பழையபடியே பேக் பண்ணி வச்சுட்டாரு அப்பாவை. இவங்க 4 பேரும் வராங்க தூரத்துல. இவர் பார்க்குறாரு, சாப்பிட்டு முடிச்சுட்டு யோசிச்சுட்டே இருக்காரு, இன்னும் காணமே, அண்ணனால எதிர்பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தா எல்லாரும் கட்டை விறகு என்ன பண்றாங்க, தலையில சுமந்துட்டு வராங்க. நம்ம கூட போனாரே ஒருத்தர், யார் போனாரு, கிருஷ்ணரோட தலையிலேருந்து அந்தரத்துல கட்டை மதந்துட்டு வருது. இவர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அங்கேருந்து வந்தாங்க எல்லாரும், ரொம்ப டயர்டா அந்த கட்டையை தூக்கி இப்படி கீழே போட்டாங்க. வேர்த்து கொட்டிருக்கு, வேர்வையெல்லாம் தொடச்சி போட்டாங்க. அவங்களாம் உண்மையாவே வேர்வை தொடச்சாங்க. கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, 1 ரூபாய்க்கு நடினா 100 ரூபாய்க்கு நடிச்சார். அவர் போட்டுட்டு இன்னும் வேகமா உஸ்ஸு மூச்செல்லாம் விட்டார். வந்தது கோவம் சகாதேவனுக்கு. அங்கேருந்து தரன்னு கிருஷ்ணரை ஓரமா இழுத்துட்டு போய் என்ன தெரியுமா கேட்டா, அவங்களாம் உண்மையாவே கட்டையை சுமந்துட்டு இருந்தாங்க, உன் தலையில கட்டை இல்லவே இல்லை, நீ ஏன் இப்படி ஓவரா ரியாக்ட் பண்றன்னு கேட்டான். அவர் எதுக்காக அவர் இப்படி பண்ணாரு, இவன் பண்ணது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் என்ன பண்ணாரு, அப்படியான்னு தலையை தடவினார். என்ன சொன்னாங்க, அப்படியான்னு தலையை தடவினார் பாருங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், அப்படி தலையை தடன உடனே அவனுக்கு எல்லாம் மறந்து போச்சு. அதனாலதான் இன்னைக்கும் ஜோதிடர்களால அந்த நியர் டு த பர்ஃபெக்ஷன் கிட்ட வரைக்கும் தான் போக முடியும். 100% நம்மளால சொல்ல முடியாம இருக்கிறதுக்கு காரணம் சில சூக்ஷ்மங்கள் அதில் இருக்குது. அதனாலதான் சொல்றாங்க, நான் ஜாதகம் என்பது உண்மை. அலெக்சாண்டர் இந்த ஆட்சி செய்யும் போது, அலெக்சாண்டர் காலத்துல நம்ம இந்திய ஜோதிடர்கள்லாம் சொன்னாங்க, நீ பாபிலோன் பக்கம் போவே கூடாது, போனீன்னா உயிருக்கு ஆபத்து, ஸ்ப்ரூன் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா அவன் என்ன பண்ண, அலெக்சாண்டர் பாபிலோன் பக்கம் போனா அழிவு வந்தது. அந்த மாதிரி நிறைய உன் தங்கைக்கு பிறக்கக்கூடிய 8வது குழந்தை தான் உன் அழிவுக்கு காரணம் கம்சனுக்கு ஜோதிடர்கள் சொன்னாங்க. என்னாச்சு, கடைசியில 8வது குழந்தை இருந்தால் கம்சனுக்கு கிருஷ்ணனால தான் அழிவு வந்தது. அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய ஜோதிட சாஸ்திரம் என்பது நிறைய விஷயங்களை பர்ஃபெக்டா கணிக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ ஜோதிடம்ன்றது பொய்யல்ல, அதை கணிப்பவர்கள் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா இந்த கிரகங்கள் என்பது இந்த பஞ்சபூதங்கள் பிளஸ் நவகிரகங்கள் மேல தவம் சொல்றாரு சாமிஜி. நவகிரகங்கள் தான் நம்மளை என்ன பண்ணுதுங்க, ஆட்சி செய்யுது. அப்ப அந்த யார் நமக்கு கஷ்டத்தை தராங்களோ, நம்ம காலப முனிவர் மாதிரி அவங்களே நம்மளை ஃப்ரெண்டாக்கிட்டா, அவரை மாதிரி நம்ம ஃப்ரெண்டாக்கி நம்ம தப்பிச்சிக்க முடியாது. நம்ம என்ன பண்ண, தாக்கத்தை கண்டிப்பாக குறைக்க முடியும். எதிரி தர பலனுக்கும் நண்பர்கள் தர பலனுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, எதிரிக்கும் நண்பருக்கும் இல்லையா. அப்ப என்ன செய்யலாம்னா, நம்ம பஞ்சபூத நவகிரகத்தவம் நான் நிறைய பண்ண நமக்கு என்ன ஆகும், நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. பசுமாடை வணங்கணும் இல்லையா, பசுமாடை வணங்கணுன்றாங்க. பசுமாடுக்கு என்ன வாங்கி கொடுப்போம், ஏன் அகத்திக்கீரை வாங்கி தரும், எல்லாரும் வாங்கி கொடுத்தாங்க, நானும் வாங்கி கொடுத்தேன், அது பால் கொடுக்கும், அப்படித்தானே. நீங்க பாருங்க, யாராவது ஒரு அம்மா ஒரு குழந்தை பிறந்து ஒரு தாய் இருக்காங்கன்னா, தாய்க்கு விஷம் கலந்து கொடுத்துட்டீங்கன்னா சாப்பாடுல, அந்த தாய்ப்பாலை சாப்பிட்ற குழந்தை இறந்து போகுமா போகாத, தாயும் இறந்து போயிடுவாங்க, இந்த பாலை சாப்பிட்ட குழந்தையும் இறந்து போகும். ஆனா பசுமாடுக்கு நீங்க எவ்வளவு விஷம் வச்சாலும் அந்த விஷம் பால்ல கலக்காது, பால் சுத்தமா தான் வரும். அது விஷத்தை தன் கண்டத்திலேயே நிறுத்திடும். அதனாலதான் அதுல 30 முக்கோடி தேவர்களும் பசுமாட்டுக்குள்ள இருக்காங்க, அதை வணங்கணும்னு சொல்லுது. அதனாலதான் அதுக்கு என்ன பண்றோம்,
அகத்திக்கீரையே கொடுக்குறோம். அகத்திக்கீரை சாப்பிட சாப்பிட என்ன ஆகும், அந்த விஷத்தன்மையை கிரகிக்கக்கூடிய பக்குவம் பசுமாடுக்கு மட்டும் இல்லை, நம்மளே கூட மாதம் ஒரு முறை அகத்திக்கீரை எடுத்துருன்னா உடல்ல இருக்கிற அத்தனை விஷக்கட்டியும் என்ன பண்ணும், அகத்திக்கீரையை எடுத்துரும். அதனாலதான் அந்த காலத்துல நிறைய வழிமுறைகளை கடைபிடிச்சாங்க. ஒரு பசுமாடு இருக்குது அப்படியே சொன்ன பசுமாட்டு பாலை காய்ச்சும் போது பாருங்க, அடுப்புல ஊத்து வரும்போது சத்தம் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எங்க மாமியார். ஒரு மாதிரி சுருன்னு சத்தம் வந்தா பால் மடியில கொப்பளம் வந்துடும் அப்படின்னா நிறைய அவங்க பசுமாடை என்ன பண்ணாங்க, அதை பாதுகாத்து அதை அவ்வளோதான் முன்னோர்கள் பண்பாடோட அதை வச்சிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் நமக்கு அப்படியே சடங்குகள்ல சம்பிரதாயங்கள்ல சொல்லியிருக்கு. அதை நம்ம என்ன பண்றது இல்லை, ஃபாலோ பண்றது இல்லை. குறிப்பா இந்த நவகிரகங்கள்லேருந்து நாம தப்பித்துக் கொள்வதற்கு நிறைய சைவ சித்தாந்த பாடல்கள், திருமுறை பாடல்கள் இருக்கிறாங்க, பிரபந்த பாடல்கள் இருக்குது. குறிப்பா இந்த நவகிரகங்கள்லேயும் தப்பித்துக் கொள்வதற்கு கோளறு பதிகம்னு ஒண்ணு கொடுத்தாங்க. தெரியுமா கோளறு பதிகம்? வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமே அணிந்தின் உடமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டுடனே ஆசரம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. நம்ம சைவ குறவர்கள் நிறைய பதிகங்கள்ல கொடுத்தாங்க. இந்த பதிகங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பதிகம். திருவெண்காடு பதிகம் படிச்சா குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை பிறகுங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் பதிகம் இருக்குது. திருநீற்று பதிகம்னு இருக்கு, நோய் தீர்ப்பதற்கு. அப்படி ஒவ்வொரு பதிகங்கள் கொடுத்தாங்க, மொத்தமா பாடினாங்க அப்பெல்லாம். இப்ப என்ன, நமக்கு நேரம் இல்லை. என்ன சொல்றாங்க அந்த சைவ குறவர்கள், சைவ சித்தாந்தத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்க ஒவ்வொரு பதிகமும் 11 பாடல் அடக்கமா இருக்கும். 11 பாடல் பாட முடியும்னா கூட முதல் பாடலையும் கடைசி பாடலையும் பாடினா மொத்த பாடல் பாடின பலன். தூங்கும்போது நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தூக்கம் வரத்துக்கு பதிகம் இருக்குது, தூங்கி எழுந்த உடனே சொல்லக்கூடிய பதிகங்கள் இருக்கு. இப்படி நிறைய பதிகங்கள் கொடுத்தாங்க. அதுல கோளறு பதிகம்ன்றது ரொம்ப அழகா திருஞான சம்பந்தரால எழுதப்பட்டது. அது எப்ப தெரியுமா பாடினாங்க இந்த கோளறு பதிகம்? திருமறைக்காடு தெரியுமா? திருமறைக்காடு இன்னைக்கு வேதாரண்யம்னு சொல்லுவாங்க. திருமறைக்காடுல 3 யுகங்கள்ல தேவர்கள் அங்கேயே இருந்து பூஜை பண்ணாங்க. கலியுகம் பிறக்க போதுன்னு சொன்னோன்னா, களி பிறந்தாச்சு, இனிமே மக்களை காப்பாற்றவே முடியாதுன்னு தேவர்கள் என்ன பண்ணாங்க, திருமறைக்காடு கோவிலை இழுத்து நிறைய இந்த ராஜகோபுர கதவை சாத்திட்டு வெளியில போயிட்டாங்களாம் தேவர்கள். அந்த திருமறைக்காடுக்கு திருஞான சம்பந்தரும் அப்பர் பெருமானும் வராங்க. வரும்போது இந்த கதவு மூடி இருக்க கதையை கேட்டு கதவு திறப்பதற்காக பாடின இது கோளறு பதிகம் கிடையாது, கதவு திறப்பதற்குன்னு ஒரு பதிகம் பாடினாங்க. அப்பர் பாடுறார், அப்பரை பாடுற சொல்றார் திருஞான சம்பந்தர். கதவை திறக்கிறதுக்கு அப்பர் பாடினாரு, கதவை மூடுவதற்கு திருஞான சம்பந்தர் பாட்டு பாடினார். அப்ப யோசிச்சா, நான் திறக்கிறதுக்கும் அவரே பாடுக்கலாமா? அத்தனை பாட்டு பாடி கடைசி பாட்டு பாடும்போது தான் கதவு திறந்தான். அப்பர் 70 வயசு, திருஞான சம்பந்தர் 7 வயசு குழந்தை. அப்படி அங்க பாடிட்டு அந்த ஊர்ல அவங்க ஒரு 3 நாள் தங்கும்போது மங்கையர்கரசி அம்மையார், குலசேகர சோழனோட மனைவி மங்கையர்கரசி சூளை நோயால தன் கணவன் அவஸ்தைப்பட்டிருக்காருன்ட்டு அவரை கூட்டிட்டு போறதுக்கு வராங்க. அப்ப அப்பர் பெருமானார் திருஞான சம்பந்தரை பார்த்து பாடுறாரு, இன்னைக்கு நாளும் கோலும் சரியில்லை, நீங்க போகாதீங்க. ஏன்னா அப்ப என்னாச்சுன்னா சமண மதம் ரொம்ப தீவிரமா இருந்தது. சமண மதத்தை சேர்ந்தவங்க நிறைய சைவர்களை கொலை செய்யலாம் முயற்சி பண்ணாங்கிறதால பயந்துட்டு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்ப திருஞான சம்பந்தர் இந்த கோளறு பதிகத்தை பாடி நாளும் கோலும் என்னை ஒன்றும் செய்யாது, ஈஸ்வரன் என் கூட இருக்கும்போதுன்னு இந்த கோளறு பதிகத்தை பண்ணார். இன்னைக்கும் நம்ம தினம் 8 லைன், நீங்க 11 பாட்டு வேணாம், அந்த 8 லைன் கோளறு பதிகம் பாடினா உங்களுக்கு வர துன்பங்கள் அப்படி பறந்து போகும். இது எதனா எப்படி பறந்து போகுது? ஒரு பாட்டு பாடினா பறந்து போகுமானா அந்த வார்த்தைகள் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த தமிழ் வார்த்தைகள், உச்சாடனங்கள், நீங்க அதை சொல்ல 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 உங்க உடல் ஆரோக்கியம், மன தைரியம் வரும். இதே மாதிரி கோளறு பதிகம் மாதிரி அருணகிரிநாதர் நிறைய திருப்புகழ் பாடல்களை சொல்லியிருக்கிறார். நம்ம மந்திரங்கள், இந்த பதிகங்கள், பிரபந்த பாடல்கள் எல்லாமே என்னன்னா நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக அவங்க கொடுத்தது. சயின்டிஃபிக்கா இப்போ எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லை, பாடல்களா கொடுத்தாங்க. நீங்க அதை பாடுங்க, ஒரு இதோட நீங்க பாடும்போது அந்த பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லி. முருகர் பாட்டு அது அருணகிரிநாதர் ரொம்ப அழகா கந்தர் அனுபூதியில, கந்தர் அலங்காரத்தெல்லாம் நிறைய பாடல் பாடிருக்காரு. அதுல ஒரு பாடல் தான் ரொம்ப அழகா பாட்டாரு. நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், தெரியுமா இருக்காது? கோலென் செய்யும், அப்புறம் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசன் இரு தாளும் சதங்கமும் தண்டையும் எனக்கு முன்னே சண்முகமும் விட்டுட்டீங்களே, சண்முகமும்
எனக்கு முன்னே தோன்றிடின்னு சொல்லி பாடுறாரு. தினம் நீங்க இந்த ஒரு பாட்டை பாடினாலே நீங்க 27 நட்சத்திரத்தையும் வணங்குறதுக்கு சமம். 27 நட்சத்திரத்தை இந்த பாடல்ல அடக்கியிருக்கிறார். நம்ம ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றோம், ஜாதகத்தை வச்சுட்டு பரிகாரங்கள் செய்கிறோம். ஐயோ இந்த நட்சத்திரமா, இந்த நட்சத்திரம் ரொம்ப மோசம், மூலமா, ஐயோ வேணவே வேணாம், ஆயில்யமா வேணாம், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நட்சத்திரம் வேண்டாம் அப்படின்னு சொன்னா அந்த நட்சத்திரத்தெல்லாம் நம்ம வீட்டில் குழந்தைங்க நிறைய பிறக்கும். இது ரூல் தெரியுமா உங்களுக்கு? நீங்க இந்த நட்சத்திரம் வேணான்னு சொல்லி பாருங்களேன், இந்த நட்சத்திரம் எங்கேயோ போகுது, மோசமான நட்சத்திரம் உங்க வாயால சொன்னீங்கன்னா பிறக்கிற பேரம் பேத்தி அந்த நட்சத்திரத்துல பிறக்கும். 27 நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரம் தான். அதனால ஜோதிடம் என்பது உண்மை, அதை ஆட்சி செய்யக்கூடிய கோள்களுடைய சஞ்சாரமும் உண்மை. 12 கட்டம், 12 ராசி கட்டம், ராசி கட்டம் சொல்றோம் இல்லையா? இந்த ராசி கட்டம் யாருக்கு, முதல் ஜாதகம் யாரு கணிக்கப்படுது தெரியுமா? இருக்காது, ராமர் சீதைக்கு கணிக்கப்படுது. தான் அதுக்கு பேரு ராசி கட்டம்னு பேர். 12 ராசிக்குள்ள எந்த அடக்கம், 9 கோள்கள் அடக்கம். 9 அந்த 12 ராசிக்குள்ள 9 கோள்கள் அடக்கம், 27 நட்சத்திரமும் அடக்கம். அப்ப ராசி கட்டம்ன்றது பொய்யல்ல, ஜாதகம் என்பது பொய்யல்ல, கிரகங்கள் நம்மை ரூல் செய்வதும் பொய்யல்ல. அதோட அந்த டிகிரிக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க காலநிலைக்கு ஏற்ற மாதிரி தசா புத்தி நமக்கு கண்டிப்பா வேலை செய்யும். சரிங்களா? இப்போ நம்ம நவகிரகங்கள் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த கோள்களுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரத்தில் இருந்ததுன்னு வச்சு மகரிஷி ரொம்ப அழகா ஒவ்வொரு கோளுக்கும் நிறம் சொல்லிட்டாரு. அது நம்ம மனிதனுடைய உடம்போட இதோட தொடர்புடையதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நீங்களே கணிச்சுக்கோங்க. நமக்கு நிறைய ஸ்கின் டிசீஸே ரிப்பீட்டடா தோல் சார்ந்த வியாதிகள் வருதுன்னா நம்ம பிறக்கும் போது புதன் ரொம்ப தூரத்துல இருந்து, எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் தீவிரமா இருக்கு, நிறைய ஃப்ராக்சர் வருது அப்படின்னா சூரியனுடைய சஞ்சாரம், சூரியனுடைய கதிர்கள் நம்ம பறக்கும் போது ரொம்ப தாக்கம் குறைவா இருந்திருக்கும் நமக்கு அதுலேருந்து வர கதிர்களோட அளவு. அப்போ அந்த கோள்கள் என்பது நம்மை ஆட்சி செய்வது உண்மை. அப்போ ஜோதிடம் என்பது உண்மை, நம்முடைய 9 நவ கிரகங்கள் என்பதும் உண்மை, பஞ்சபூதங்கள் உண்மை. எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல படைக்கப்பட்டது. அதை நம்ம என்ன பண்ணணும், பஞ்சபூத தவசகம் செஞ்சு அதை நாம மேக்சிமம் எவ்வளோ நண்பர்களாக்கி கொள்ளமோ அதோட உறவு வைத்து கொள்ளணும். பெரிய தோல்வியாதியை கூட நீங்க புதன் மீது தவம் செய்யும் போது உங்களுக்கு வர தோல்வியாதி என்னாகும், காணாம பறந்து போகும். சரிங்களா? அப்போ இந்த நவகிரகங்களை பற்றியும் அந்த பஞ்சபூத நவகிரகத்தை சாமிஜி எவ்வளோ அழகா டிஸ்டன்ஸ் சொல்லி மன விரிவுக்கு மட்டும் இல்லை, அதுலேருந்து வர கதிர்களை ஒரு பாவனை, தவன்றதே பாவனை தான். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ பாவனை செய்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு அதுலேருந்து எனர்ஜி என்னாவது ஒவ்வொரு நிமிஷமும் வருது. எல்லா கோள்கள்லேருந்து வருது, நவகிரகங்கள்லேருந்து மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துலேருந்து வருதுன்றாங்க. ஒரு சீன பழமொழி இருக்கு, we cannot plug a flower without disturbing a distant starன்றான். உங்கள் வீட்டில் ஒரு பூவை பறிச்சிங்கன்னா தோட்டத்தில் இந்த கோடிக்கணக்கான மைல் தூரத்தில் இருக்க நட்சத்திரத்தில் ஒரு அதிர்வு வருது. அதனால தான் சொன்னாங்க பூவை பறித்து சாமிக்கு பூஜை பண்ணக்கூடாது. தெரியுமா? பூவை செடியிலேருந்து பறித்து பூஜை பண்ணக்கூடாது, உதிர்ந்த பூக்களை தான் பூஜைக்கு பயன்படுத்தணும். இது எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம என்ன பண்ணுறோம், பறித்து தானே இன்றைக்கி எல்லாம் பண்ணுறோம். பறித்து பண்ணாலே பாவம். ஏன்னா ஒரு பூவை பறிக்கும் போது நட்சத்திரத்தில் அதிர்வு வருது, அது நமக்கு என்ன பண்ணுது, ஒரு எதிர்மறையான எண்ணத்தை விடும். அங்கேருந்து அதோட அதிர்வு நம்மளை பாதிக்கும். அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ரமண மகரிஷி கிட்ட போய் ஒரு அம்மா ரமணாசிரமத்தில் அந்த அம்மா தினம் பூ வச்சு பூஜை பண்ணுவாங்க. ஒரு நாள் பூ கிடைக்கல, ரொம்ப சோகமாக அழுது. என்ன அப்படி சோகமாக இருக்கேனுங்க, பூவே கிடைக்கல இன்னைக்கு பூஜை பண்ணுறதுக்கு. நாங்கள் ஏன் உன் தொட சதையை கொஞ்சம் அரிஞ்சு போடேன்னாராம். ஐயோ வலிக்குமேன்னாங்களாம். அந்த மாதிரி தான் இந்த பூக்கு வலிக்கும் அப்படின்னு அவர் கேட்டாராம். அந்த மாதிரி பூ செடியிலேருந்து பறித்து பண்ணாலே பாவம். நீங்கள் பறிச்சு ஒவ்வொரு பூவையும் பறிக்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது. பறிக்கும் போது அதை மன்னிப்பு கேட்குற மாதிரி அதை பறித்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் பயன்படுத்தணும்னா இருக்குது. அதனால தான் பவழமல்லிலாம் பார்த்தீங்களா 8 மணிக்கு பூக்கும், காத்தால உதிர்ந்துடும். அந்த மாதிரி பூக்களை தான் பூஜைக்கு பயன்படுத்தினாங்க அந்த காலத்தில். யாரும் செடியிலேருந்து நம்மளை பறிக்கிற மாதிரிலாம் பறித்து அந்த காலத்தில் வித்தெல்லாம் இல்லையே, அவங்கவுங்க தோட்டத்தில் பூ இருக்கும், உதிரும், அதை பறிச்சுருந்து அவங்கவுங்க பூஜைக்கு பயன்படுத்தினாங்க. அப்போ கிரகங்கள் என்பது நம்மை ஆட்சி செய்வது உண்மை. அந்த ஆட்சியுடைய தாக்கத்திலேருந்து நாம் அவங்கவுங்களுடைய வினை அங்கேருந்து வர கதிர்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் வருது. ஏற்கனவே நம்ம சொல்லலையா, ஒருத்தருக்கு 7 சனி நல்லா இருக்கும், சனி ஒருத்தருக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ஒருத்தருக்கு ரொம்ப மோசமா இருக்கும். அப்போ என்னன்னா இது அங்கேருந்து வர கதிர்கள் இங்கே நமக்குள்ள சாமி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. உங்க கருமையத்துல என்ன இருக்கோ அங்க படும்போது அது எவ்வளோக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதுக்கேற்ற பலன்களை நமக்கு கொடுக்குது. அப்போ எல்லா கோள்கள்லேருந்தும் வர பலன்கள் நமக்கு நன்மை தரணும்னா நாம என்ன போட்டு வச்சுக்கணும், உள்ள
நல்ல பதிவுகளை நம்ம போட்டு வச்சிருந்தோம்னா அங்கேருந்து வர பதிவுகளும் நமக்கு என்ன, அங்கேருந்து வர கதிர்களுடைய தாக்கமும் நமக்கு நல்ல பதிவுகளையே கொடுக்கும் என்று கூறி இன்னும் இதில் டீட்டெயில்டாக விஞ்ஞானபூர்வமான விளக்கங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். வாழ்க வளம்.